ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அருமையான ஹோண்டா அமேஸ் காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு கார்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு செடன் டைப் கார் தான் இந்த ஹோண்டா அமேஸ் காரு. ஸோ இந்த காருடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய மாடல் இயர் என்ன, அதோடைய எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது, அது போக அது என்ன வேரியன்ட் ஆக்சுவலாக பெட்ரோலா டீசலா, அது போக வந்து இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் இது எங்கே இந்த கார் வந்து இப்போ லொக்கேட் ஆகிருக்குது, அண்ட் அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன, இப்படி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேறு ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஹோண்டா அமேஸு ஐடி டெக் எஸ் வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது அப்படி பார்த்தீங்கன்னா 91,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது. ஓகேங்களா, அதாவது 91,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காருக்கு இதுக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் அவங்க வந்து கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து ஏசி வந்துடும், அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்தீங்கன்னா பவர் மிரர்ஸ் வந்துடும், அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் இருக்குது, ஏர்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இந்த காரில் இருக்குது. அண்ட் பேட்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ கண்டிஷனில் வந்து பேட்டரி வந்து போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல்டு லாக் சிஸ்டம் இந்த காரில் இருக்குது. ஓகேங்களா, அது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்பில்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா above 70% வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்பில்ட் மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்குது, பார்க்கிங் சென்சார் இருக்குது, ஆக்சிடென்டல் எதுவுமே இந்த காருக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இந்த காருக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இந்த கார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு செடன் கார்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வந்து செடன்னாலே நார்மலி வந்து உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் தனியாக வந்துடும், இன்டீரியரில் ஸ்பேசிங் அதிகமாகவே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு செடன் போது உங்களுக்கு அதிக அளவான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிக அளவான ஸ்பேஸ் வந்து இன்டீரியரில் கிடைக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய டிக்கி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பூட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த காரை பொறுத்த மட்டும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண விரும்புகிறவங்க சூஸ் பண்ணுற ஒரு கார்னு சொல்லலாம் ஹோண்டா அமேஸ். ஓகேங்களா, ஸோ ஓவரால் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, எக்ஸ்டீரியர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க, ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதோடைய சீட்ஸ் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐவரி கலரில் சீட் லெதர் சீட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அதோடைய டேஷ்போர்ட் வியூ, அதோடைய ஸ்டியரிங் வீல் வியூ, ஸ்டியரிங் வீல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே, சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டியரிங்லேயே வந்துடும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒரு யூனிக்கான ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் அதோடைய ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் இந்த காருடைய வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொட்டின ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோண்டா அமேஸ் ஐடி டெக் எஸ் வேரியண்ட் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 6,75,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 6,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுபோக நான் ரோஜ்காஸ்ட் டெலிகிராம் அப்படி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்கை நான் டேட்டா டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.